வீடியோவை பாருங்க. இந்த ஒரு பணக்கார வீட்டுல ரெண்டு மருமக மாதிரி இருக்காங்க. அப்ப பணக்கார வீட்டுல இருந்து வந்த ஒரு மருமகளோட அப்பாவும் வசதி இல்லாத வீட்டுல இருந்து வந்த ஒரு மருமகளோட அப்பாவும் ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு பொண்ணுங்களை பார்க்க வராங்க. வசதியா இருக்க மருமகளோட அப்பா பொண்ணுக்கு பாக்ஸா ஸ்வீட் சாமான் வாங்கிக்கிட்டு வராரு. வசதி இல்லாத பொண்ணோட அப்பா வீட்டு தோட்டத்துல இருக்க காய்கறிய பொண்ணுக்காக கொண்டு வராரு. பணக்கார வீட்டு மருமக இந்த இலையா இருக்க அப்பா போட்டிருக்க சட்டையை பார்த்து கிண்டல் பண்றா. அதுக்கு இந்த அப்பாவும் நான் போட்டிருக்க சட்டை பழசா இருந்தாலும் அதை கசக்கி புழிஞ்சு சுத்தமா போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு. அப்ப மாமியார் பாத்தீங்கன்னா பணக்கார வீட்டு சம்பந்தியார பார்த்து பொண்ணுக்காக என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சுன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தியார பார்த்து நீங்க என்ன உங்க பொண்ணுக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் பாத்தீங்கன்னா கொண்டு வந்த மீனையும் சுரக்காயும் காட்டுறாரு. இதை கேட்ட சம்பந்தி அம்மாவும் அந்த அப்பா பார்த்து இதெல்லாம் கொண்டு போய் நீனே அவிச்சு கொட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கிட்ட இருந்த அந்த மீனை வாங்கி வீசி விட்டுறாங்க. அப்படி வீசின இவங்களும் அந்த பணக்கார வீட்டு சம்பந்தியார அழைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. ஏழையா இருக்க இந்த அப்பாவும் பொண்ணு அந்த வீட்டு வாசல்லையே உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த அப்பாவும் தன்னோட பொண்ணு கிட்ட சொல்றாரு, என்ன மன்னிச்சுக்கமா, நான் உன்னை பார்க்க வந்திருக்க கூடாது, என்னால உனக்கு அசிங்கமா போயிருச்சுல, என்னமா பண்ற, என்கிட்ட இருக்கதை தானே நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு பொண்ணு கிட்ட சொல்லி கவலைப்படுறாரு. இதை கேட்ட பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, நீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறோம். அப்படியே எல்லாரும் டேபிள்ல இருந்து நல்லா கறி குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மருமகளும் மாமியார்கிட்ட தன்னோட அப்பாவுக்காக கொஞ்சம் கறி குழம்பு கேட்கிறா. அப்ப அந்த மாமியாரு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு கறி குழம்பா தேவை, பழைய சோறு கஞ்சி போட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அப்பாவும் பொண்ணை பார்த்து சொல்றாரு, நான் கஞ்சி குடிக்கிறமா, ஏழைக கஞ்சி குடிக்கிறது ஒன்னும் புதுசு இல்லையே, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சை குடிக்கிறாரு. அப்படியே இந்த அப்பாவும் தூங்கலான்னு சொல்லி ரூமுக்குள்ள போறாரு. அப்ப அந்த பணக்கார வீட்டு சம்பந்தியாரு இந்த அப்பாவை பார்த்து எதுக்காக நான் இருக்க ரூமுக்குள்ள வந்த வெளியப்போ அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த சம்பந்தி அம்மா அங்க ஓடி வந்து இங்க என்ன சத்தம் கேக்குது, உங்களை யாரும் உள்ள வர சொன்னா போயிட்டு திண்ணையில தூங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த பணக்கார வீட்டு சம்பந்தியாரு ஒரு கட்டு பணத்தை எடுத்து அந்த சம்பந்தி அம்மாட்ட கொடுக்குறாங்க. இந்த அம்மாவும் அந்த பணத்தை கையில வாங்கிக்கிட்டு அந்த ஏழை வீட்டு மருமகளை பார்த்து, பாத்தியா உங்க அப்பா கிட்ட எல்லாம் அவ்வளவு பணம் இருக்கா, நீங்க எல்லாம் எங்க பணத்தையே பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா சொல்லும் போது இந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கவலையோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ரெண்டு போலீஸ்காரங்க வராங்க. அப்ப அந்த சம்பந்தி அம்மாவை கூப்பிட்டு உங்க சம்பந்தியார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மாவும் ரொம்பவே பதறி போயிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, உங்க சம்பந்தியாரு பணத்தை திருடிட்டு இங்க வந்துட்டாரு, அவரை பிடிக்கத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த சம்பந்தி அம்மா பாத்தீங்கன்னா தன்னோட மருமகளை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஏழை பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த பணக்கார விட்டு சம்பந்தியாரை பிடிச்சு கொண்டு வந்து அந்த போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்படியே அந்த சம்பந்தி அம்மாவும் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட என்ன வந்து மன்னிச்சிருங்க, நான் பணம் தான் பெருசுன்னு நினைச்சு உங்க மனசை வந்து காயப்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த அப்பா கிட்ட மன்னிப்பு கிட்ட அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க.